வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் தமிழ் மொழி படிவம் 1 தலைப்பு உடம்படுமை என்ற பாடத்தை படிக்கவிருக்கின்றோம். நான் ரவி புருஷோத்தமன், SMK டத்தோ பந்தாரடலாம் இடைநிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிகின்றேன். முதலில் உடம்படுமை என்றால் என்ன என்று பார்ப்போம். நிலைமொழி ஈற்றில் உயிரெழுத்து இருந்து வருமொழி முதலெழுத்தும் உயிரெழுத்தாக இருந்தால் அவை இயல்பாக புணர இயலா. அவ்விரண்டு உயிரெழுத்தையும் உடம்படுத்துவதற்கு, இணக்கப்படுத்துவதற்கு, எளிமையாக உச்சரிப்பதற்கு தோன்றும் மெய்யெழுத்தே உடம்படுமை என்று அழைக்கப்படுகின்றது. எடுத்துக்காட்டு பார்ப்போம். 2 சொற்கள், மணி, அடித்தான். இந்த 2 சொல்லை நாம் சேர்த்து எழுதும் பொழுது மணி என்ற சொல்லில் ஈற்றெழுத்து என்ன? நீ என்ற எழுத்தை பிரித்தால் இன் சக இ என்று வரும். அப்படி என்றால் உண்மையாக அங்கே ஈற்றெழுத்து இ, அதாவது உயிரெழுத்து. அதே போல வருமொழி அடித்தான். அடித்தான் என்ற சொல்லில் முதல் எழுத்து என்ன? ஆ. அதுவும் உயிரெழுத்து. என்றால் நிலைமொழி ஈற்றில் இருக்கும் உயிரும் வருமொழி முதலில் இருக்கும் உயிரும் இணைய சிரமம், உச்சரிப்பதற்கு சிரமம் ஏற்படும். எனவே இங்கு ஒரு மெய்யின் உதவி தேவைப்படுகிறது. அப்படி தோன்றும் மெய்யெழுத்தையே நாம் என்ன என்று அழைக்கின்றோம்? உடம்படு மெய். மீண்டும் அதை விளக்கமாக பார்ப்போம். இன் மணி என்ற நிலைமொழி ஈற்றில் இ என்ற உயிரெழுத்து இருக்கிறது. வருமொழி முதலில் ஆ என்ற உயிரெழுத்து இருக்கிறது. இந்த 2 உயிரெழுத்துகளையும் உச்சரிப்பதற்கு ஏதுவாக நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் இ என்ற உயிரெழுத்துக்கு நிலைமொழியில் இன் என்ற மெய்யெழுத்து உதவியாக இருக்கிறது. ஆனால் வருமொழி முதலில் இருக்கும் உயிர் ஆ, இந்த ஆ என்ற உயிரெழுத்துக்கு மெய் இல்லை. இங்கு ஒரு மெய் வர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இயல்பாக எளிமையாக உச்சரிக்க முடியும். அப்படி வரக்கூடிய இங்கே மெய் யகர உடம்படுமை தோன்றும். அப்படி வரும்போது நாம் சேர்த்து ஒலிப்போம், மணி அடித்தான். இந்த உடம்படுமை என்பது 2 தான். ஒன்று யகர உடம்படுமை, மற்றொன்று வகர உடம்படுமை. எது எப்போது வரும் என்பதை இப்போது நாம் பார்ப்போம். நிலைமொழி ஈற்றில் இ, இ, ஐ முதலிய உயிரெழுத்துக்கள் வருமொழி முதலில் ஏதாவது ஒரு உயிரெழுத்து இருந்தால் யகர மெய் தோன்றும். உயிரெழுத்துக்கள் என்று பார்த்தால் இ, இ, ஐ இந்த 3 உயிரெழுத்துக்களும் ஒலியில் ஒற்றுமை உடையவை ஏறக்குறைய. அதனால் இதற்கு வரக்கூடிய உடம்படுமையும் அதே ஒற்றுமை கொண்டது, யகர உடம்படுமை. இதை மாணவர்கள் மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 3 எழுத்துக்களுக்கும் யகர உடம்படுமை வரும். அடுத்தது எடுத்துக்காட்டு, வழியில். வழி என்ற சொல்லில் ஈற்றெழுத்து என்ன? இ என்றால் இங்கே வரக்கூடிய உடம்படுமை யகர உடம்படுமை. எனவே சேர்த்து எழுதும் பொழுது வழியில் என்று வரும். அடுத்தது தீ அணைந்தது. தீ என்ற நிலைமொழி ஈற்றெழுத்து என்ன? ஈ. சரியாக சொன்னீர்கள். எனவே இங்கு வரக்கூடிய உடம்படுமை ஆம், யகர உடம்படுமை. எனவே சேர்த்து எழுதும் பொழுது தீ, தீ அணைந்தது என்று வரும். அடுத்து கை இல். கை என்ற நிலைமொழியில் ஈற்றெழுத்து என்ன? ஐ. எனவே இங்கு தோன்றக்கூடிய உடம்படுமை யகர உடம்படுமை. அதனால் சேர்த்து எழுதும் பொழுது கையில் என்று வரும். அடுத்து நிலைமொழி ஈற்றில் இ, இ, ஐ அல்லாத மற்ற உயிரெழுத்து இருந்து வருமொழி முதலில் ஏதாவது ஒரு உயிரெழுத்து வந்தால் வகர மெய் தோன்றும். எந்தெந்த எழுத்துக்களுக்கு வகர மெய் தோன்றும்? ஆ, ஆ, உ, ஊ, ஓ, ஔ
இந்த எழுத்துக்களுக்கு வகர உடம்புடுமை தோன்றும். இதை மாணவர்கள் மனதில் பதிவைத்துக் கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டு பார்ப்போம். வர இல்லை. வர என்ற நிலைமொழி ஈற்றில் வரக்கூடிய உயிரெழுத்து ஆ. எனவே இங்கு தோன்றக்கூடிய உடம்புடுமை வகர உடம்புடுமை. எனவே சேர்த்து எழுதும் பொழுது வரவில்லை என்று வரும். அடுத்து நிலா ஒளி. நிலா என்ற நிலைமொழியில் ஈற்றெழுத்து ஆ. சரியாக சொன்னீர்கள். இதை சேர்த்து எழுதும் பொழுது வரக்கூடிய உடம்புடுமை எது? வகர உடம்புடு மெய். எனவே சேர்த்து எழுதும் பொழுது நிலா ஒளி என்று வரும். அடுத்து மெது ஓட்டம். மெது என்ற நிலைமொழி ஈற்றெழுத்தில் ஈற்றக்கூடியது எது? உ. எனவே இங்கு தோன்றக்கூடிய உடம்புடுமை வகர உடம்புடுமை. எனவே சேர்த்து எழுதும் பொழுது மெது ஓட்டம் என்று வரும். அடுத்து பூ ஆடை. பூ என்ற நிலைமொழியில் ஈற்றெழுத்து எது? ஊ. சரியாக சொன்னீர்கள். எனவே இங்கு தோன்றக்கூடிய உடம்புடுமை இங்கே இவ் தோன்றும். எனவே சேர்த்து எழுதும் பொழுது பூவாடை என்று வரும். அடுத்து கோ இல். கோ என்றால் இறைவன், இல் என்றால் வீடு. இதை சேர்த்து எழுதும் பொழுது என்ன வரும்? பெரும்பாலும் கோயில் என்று சொல்வீர்கள். தமிழ் பெரும்பாலூர் அப்படிதான் சொல்வோம். ஆனால் உண்மையில் கோ என்ற மொழியில் ஈற்றெழுத்து என்ன? ஓ என்றால் இங்கு வரவேண்டிய உடம்புடுமை எது? வகர உடம்புடுமை. எனவே கோயில் என்ற சொற்களை சேர்த்து எழுதும் பொழுது கோவில் என்று தான் வருமே ஒழிய கோயில் அல்ல. இருந்தாலும் கோயில் எழுதுவது தவறல்ல, அது போலியாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் இலக்கணப்படி இங்கு எழுத வேண்டிய விடை கோவில் தான் சரி. அடுத்தது நிலைமொழி ஈற்று ஏ வரும்போது மாணவர் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனெனில் ஏ என்ற நிலைமொழி ஈற்றெழுத்துக்கு உயிரெழுத்துக்கு சில சமயங்களில் வகர உடம்புடுமை வரும், சில சமயங்களில் யகர உடம்புடுமை வரும். வகர உடம்புடுமை எப்போது வரும் என்று பார்த்தோமானால் நிலைமொழி பெயர் சொல்லாக இருந்தால் மட்டுமே தான் வரும், மற்ற சொற்களுக்கு வராது. அதுபோல எடுத்துக்காட்டு பார்ப்போம். எடுத்துக்காட்டு தே ஆரம். தே என்றால் இறைவன், ஆரம் என்றால் மாலை, இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை, தேவாரம். இங்கே வரக்கூடியது தே என்பது பெயர்ச்சொல் என்பதால் வகர உடம்புடுமை தோன்றுகிறது. அடுத்து சில சமயங்களில் யகர உடம்புடுமையும் தோன்றும். பெயர்ச்சொல் அல்லாதனவற்றுக்கும் சில சமயம் பெயர்ச்சொல்லுக்கும் வரும். எனவே இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டு பார்ப்போம். வரவே இல்லை எனும்போது வரவே என்று சொல்லும்போது அங்கே வருகின்ற ஈற்றெழுத்து ஏ பெயர்ச்சொல்லா அல்லது மற்ற சொற்களா என்று பார்த்தால் அது பெயர்ச்சொல் அல்ல. அங்கே வருகின்ற ஏ இடைச்சொல். எனவே இங்கு வரக்கூடிய உடம்புடுமை யகர உடம்புடுமை, வரவே இல்லை. அடுத்து பார்த்தீர்கள் என்றால் தே இலை. தே என்றால் எல்லாருக்கும் தெரியும், தேநீர் அருந்துவீர்கள். தே என்பது பெயர்ச்சொல். இருப்பினும் இங்கே யகர உடம்புடுமை தான் தோன்றுகிறது. சேர்த்து எழுதும் பொழுது தேயிலை என்று வருகிறது. இதை மாணவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது நிறைய வாசிப்பு மூலமாக தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பயிற்சி மா இலை. மா என்ற நிலைமொழி ஈற்றெழுத்து என்ன? ஆ. எனவே இங்கு தோன்றக்கூடிய உடம்புடுமை வகர உடம்புடுமை. சேர்த்து எழுதும் பொழுது மாவில் என்று வரும். அடுத்து பல உண்டு. பல என்ற நிலைமொழி ஈற்றெழுத்து என்ன? ஆ. எனவே இங்கு தோன்றக்கூடிய உடம்புடுமை வகர உடம்புடு மெய். சேர்த்து எழுதும் பொழுது பல உண்டு என்று வரும். அடுத்து மூன்றாவது கனி. கனி என்ற சொல்லில் ஈற்றெழுத்து என்ன? இ. அப்படி என்றால் இங்கே தோன்றக்கூடிய உடம்புடுமை
யகர உடம்படுமை. சேர்த்து எழுதும் பொழுது கனியுண்டு என்று வரும். அடுத்தது மூ. மூ என்றால் 3. மூ என்ற நிலைமொழி ஈற்றில் வரக்கூடிய உயிர் எழுத்து எது? ஊ. எனவே இங்கு வரக்கூடிய உடம்படுமை எது? வகர உடம்படு மெய். சேர்த்து எழுதும்போது மூவாசை என்று வரும். அடுத்து மலை. மலை என்ற சொல்லில் ஈற்றெழுத்து என்ன? ஐ. ஐ என்ற ஈற்றெழுத்துக்கு யகர உடம்படுமை தோன்றும். சேர்த்து எழுதும் பொழுது மலை அளவு, மலையளவு. அடுத்து திரு. திரு என்ற நிலைமொழியில் ஈற்றெழுத்து என்ன? உ. எனவே இங்கு என்ன உடம்பை தோன்றும் மாணவர்களே? வகர உடம்படு மெய். எனவே சேர்த்து எழுதும்போது திருவருள் என்று வரும். அடுத்து ஒரே. ஒரே என்ற நிலைமொழியில் ஈற்றெழுத்து ஏ. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இங்கே வருகின்ற இந்த ஒரே, எனவே இங்கு வரக்கூடிய உடம்படுமை யகர உடம்படு மெய். எனவே சேர்த்து எழுதும் பொழுது ஒரே இடம் என்று வரும். அடுத்து வாழை என்ற நிலைமொழியில் ஈற்றெழுத்து என்ன? ஐ. இங்கே தோன்றக்கூடிய உடம்படுமை யகர உடம்படுமை. வாழை இலை. சேர்த்து எழுதும் பொழுது வாழை இலை என்று வரும். மாணவர்களே, இதுவரை கூறியவற்றிலிருந்து உடம்படுமை என்பதை பற்றிய உங்களுடைய சிந்தனை தெளிவாக ஆகியிருக்கும் என்று நம்புகிறேன். விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.